சில பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது யாரோ ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல, இன்னொருத்தர் இன்னொருத்தர் விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க. அது என்ன, நான் சாரி கேட்குறது, நீ வந்து சாரி கேளு, நீ வந்து சாரி கேட்டால் தான் இந்த விஷயம் சுமூகமாகும். நம்ம ரெண்டு பேரும் அதாவது நீ சாரி கேட்டால் தான் நான் உன்னை மதிப்பேன்ங்கிற மாதிரி கூட இருக்குது. எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது. சரிங்களா, நீ வந்து சாரி கேட்டியன்னா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு. சரிங்களா, அவங்க கேட்க போகிறதில்ல. 4 of Pentacles வந்து அவர் பண்ண மாட்டார், நான் மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துக்குவார். சரிங்களா, அப்போ நீங்கள் தான் போய் கேட்கணும். சில பேருக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பீங்க இல்லையா, அதனால தான் நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து அவங்களாவே வந்து, அதாவது தானாகவே நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டு பேர் மீட் பண்ணுவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, வெளியில் போவீங்க, அப்படியே சுமூகமாயிடும். சரி, நீ என்ன பண்ணணுன்னு நினைக்கிறியோ நீ பண்ணு, நான் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறேனோ நான் பண்ணுறேன். நம்ம இப்படி பரவாயில்ல, அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, அவங்கவுங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு. இன்னொரு சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னா, நான் சாரி கேட்க மாட்டேன், நீ வந்து சாரி கேளு, நீ சாரி கேட்டியன்னா விஷயத்தை சுமூகம் பண்ணலாம், இல்லைன்னா